Hello friends and subscribers, welcome back to our channel Cricket Minds. நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. ஓகேங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆஸ்திரேலியா vs சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஆஸ்திரேலியா டூர் போயிருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் வந்து அவங்களுக்கு நடக்க போகுது 19th ஆகஸ்ட் காலையில 10 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. நம்ம இந்திய நேரப்படி 10 மணி. ஆஸ்திரேலியன் டைம் படி அது வந்து 2:30 மணி, மதியம் 2:30 மணி. இந்த மேட்சை பத்தின ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷனும் பர்டிகுலரா இந்த மேட்ச்ல பர்ஃபார்மன்சஸ் பண்ண வாய்ப்புகள் உள்ள பிளேயர்ஸை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். யார் யாராவது ட்ரீம் டீம்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாமே கிளியரா பார்க்க போறோம். வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இருந்து என்ன சொல்ல வரோன்ற விஷயம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரியும். வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே வாங்க. சரிங்க. தென் நீங்க என்ன நம்மளோட டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேட்சை பத்தின அப்டேட்ஸ், டீம்ஸ், எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்ஸுமே வந்து நம்ம டெலிகிராம்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து டெலிகிராம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 260 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருப்பாங்க. நீங்க நினைக்கலாம் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி. நம்மளோட பழைய டெலிகிராம் சேனலை வந்து இந்த வடக்கு நண்பர்கள் ஹேக் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக இன்னும் திரும்பவும் சொல்றேன். வடக்கு நண்பர்கள் ஹேக் பண்ணிட்டாங்க. அதனால டெலிகிராம் மட்டும் நான் புது சேனலாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 260 மெம்பர்ஸ் கிட்ட இருப்பாங்க. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி. இந்த மேட்ச் வந்து எங்க நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேஸ்லே கிரைன்ஸ்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்குது. அந்த ஸ்டேடியத்தோட லுக்கை வந்து பாருங்களேன், எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதாவது ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம்ல பர்டிகுலர் நிறைய மேட்சஸ் நடக்கல. இதுக்கு முன்னாடி ரொம்ப கம்மி மேட்சஸ் தான் இங்க பிளே பண்ணிருக்காங்க. அதுலயும் ODIs வந்து ரொம்ப கம்மியாவே பிளே பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தோட வியூவை பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கு. அதாவது நடந்து போற ஆட்களுக்கு கூட வந்து இந்த ஸ்டேடியம்குள்ள என்ன மேட்ச் விளையாடுறாங்கன்றது வந்து கிளீனா தெரியும் போல இருக்கு. அந்த அளவுக்கு கிளியரா சுத்தி நேச்சர், மவுண்டைன் சரௌண்டிங்ல சூப்பராவே இருக்கு இந்த பிச்சை பார்க்கும்போது. நேச்சரோட வியூவை பாருங்க. ஓகேங்க. இந்த பிச் ரிப்போர்ட் நம்ம பார்த்தோம்னா இயர்லி அட்வான்டேஜ் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இனிஷியலாவே ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல சப்போர்ட் இருக்கு இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். த பிச்சஸ் ஆஃபர்ஸ் குட் பவுன்ஸ் அண்ட் சீம் மூவ்மெண்ட். நல்ல பவுன்ஸ் வந்து இந்த ஸ்டேடியம்ல நம்ம எதிர்பார்க்கலாம். சீமும் நல்லா இருக்கு. தென் வந்து இயர்லியா கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டாமினேட் பண்றாங்க. மிடில்ல ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் பர்ஃபெக்டாவே இருக்கு. பேட்டிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கு பிச்சை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேன்ஸ் ஆல்சோ ஸ்கோர் பண்ண முடியும். பார்த்துக்கோங்க. கவர் வித் கிராஸ், த பிச் ரிமைன்ஸ் கிராசி அட் இட்ஸ் பேஸ், பவுலர்ஸ் இஸ் எக்ஸைட்டிங் மூவ்மெண்ட். வந்து கிராஸ் எதிர்பார்க்கலாம் நம்ம பிச்சில். இது வந்து ஒரு ப்ராப்பரான பிச் ரிப்போர்ட் இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். தென் வந்து ODI ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 ODIs வந்து பிளே பண்ணிருக்காங்க ரீசெண்ட் ஆஃப் டைம்ல. 2 ODI வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2003ல நடந்திருக்கு ஆகஸ்ட் மந்த். பங்களாதேஷ் கூட ஆடி இருக்காங்க ஆஸ்திரேலியா. அதை நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டாம். இப்ப ஆடின மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2022ல வந்து 3 ODI ஆடி இருக்காங்க. நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியா டூர் போயிருக்காங்க. அதுல வந்து 3 ODI ஆடி இருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் ODIs நடந்த ஸ்டாட்ஸ். பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் நம்ம சொல்லி பார்த்தோம்னா ஹையஸ்ட் டோட்டல் வந்து 267க்கு 5 50 ஓவர்ல நியூசிலாந்துக்கு அகேன்ஸ்டா 2022ல ஆஸ்திரேலியா தான் வச்சிருக்காங்க. இதுல நமக்கு தெரியுது 267ன்றது வந்து ஒரு பெரிய ஸ்கோர்னா அந்த பிச் வந்து எந்த அளவுக்கு வந்து ஸ்லோவா இருக்குன்றத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பவுலர்ஸோட டாமினேஷன் நல்லாவே இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்க லோயஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து 82க்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. வந்து ஸ்கோர் ஒரு 280 வந்தாலே அது வந்து ஒரு பெரிய ஸ்கோரா இருக்கும் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத ரெக்கார்ட்ஸா இருக்கு. தென் வந்து இண்டிவிஜுவல் ஸ்கோர்னு பாத்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் 105 அடிச்சிருக்காரு இந்த ஸ்டேடியம்ல 11th செப்டம்பர் 2022. இந்த மேட்சோட ஸ்கோர் கார்டை நம்ம கண்டிப்பா பார்ப்போம் அடுத்தடுத்த இதுல. தென் வந்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாம்பா 5 விக்கெட் எடுத்திருக்காரு, 35 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்திருக்காரு 8 செப்டம்பர் 2022 நடந்த மேட்ச்ல. தென் வந்து ஒரு லெஃப்ட் ஹேம் சீமரான ட்ரெண்ட் போல்ட் 10 விக்கெட் எடுத்திருக்காரு இதே வென்யூல. ஒரு லெஃப்ட் ஹேம் சீமரும் ஆடம் ஜாம்பா லெக் பிரேக் கூகுளியான பவுலரும் விக்கெட்ஸ் நல்லாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. ஜாம்பா வந்து 5 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு இந்த ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும். இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா ஸ்கோர் கார்டு. இப்ப வந்து நியூசிலாந்து கூட ஆடி இருக்காங்க இல்லீங்களா ஆஸ்திரேலியா 2022ல. அந்த ஸ்கோர் கார்டை பார்த்தா நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். மேட்சஸ் எப்படி போயிருக்குன்ற அந்த வே ஆஃப் கேம் நம்ம பார்க்கலாம். ஸ்கோர் கார்டை பொறுத்த வரையிலும் ஃபர்ஸ்ட் ODI ஸ்கோர் கார்டு நான் எடுக்கிறேன். ஃபுல் ஸ்கோர் கார்டு. ஃபர்ஸ்ட் வந்து நியூசிலாந்து பேட் பண்ணியிருக்காங்க அந்த கேமை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்வே 46, வில்லியம்சன் 45, 43 மேக்சிமம் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இல்லைங்க. அது நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். விக்கெட்ஸ்ன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் 1 2 3, ஜோஸ் ஹேஸ்லவுட் ஒரு 3 எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹேஸ்லவுட் 3, மேக்ஸ்வெல் 4.
ஸோ நல்லாவே எடுத்திருக்காங்க. மேக்ஸ்வெல் ஸ்பின்னருக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும். தென் வந்து 232க்கு 9 விக்கெட் விட்டு நியூசிலாந்து வந்து இந்த ஸ்கோர் ஆடி இருக்காங்க. தென் வந்து ஆஸ்திரேலியா பார்த்தோம்னா 233க்கு 8 விக்கெட் விட்டு 45வது ஓவரில் இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணியிருக்காங்க. டாப்ல சரியான பர்ஃபார்மன்சஸ் இல்லை. கீழே அலெக்ஸ் கேரியன், கேமரன் கிரீன் கிட்ட ஒரு நல்ல நாக் 85-89 நல்ல நாக் ஆடி இவங்க தான் வந்து வின்னிங்க்கு நல்ல ஒரு கேரண்டி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, லெஃப்ட் ஹேம் சீமர். தென் வந்து மேட் ஹென்ரி 2 விக்கெட் எடுத்திருக்காரு, லோகி ஃபெர்குசன் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல டாமினேட் பண்ணல. இதை வச்சு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. ஸோ செகண்ட் ஓடிஐ ஸ்கோரையும் நம்ம பார்க்கணும் இப்போ. ஸோ அதையும் நமக்கு பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துருவோங்க. செகண்ட் ஓடிஐ ஸ்கோர் கார்டு. ஸோ முதல்ல ஆஸ்திரேலியா பேட் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அதுலேயுமே டாப்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸ்டீவன் ஸ்மித் நல்லா விளையாண்டுருக்காரு, 61 ரன் அடிச்சிருக்காரு. தென் வந்து யாரும் சரியா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. கீழே மிச்சல் ஸ்டார் கிட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு 38 ரன்ஸ் வந்திருக்கு அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். விக்கெட்ஸ் பார்த்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் ஓடிஐலையுமே ட்ரெண்ட் போல்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் மேட்டர் கிடையாது, அவரால் விக்கெட் எடுக்க முடியுது. ஸோ 4 விக்கெட் எடுத்திருக்காரு ட்ரெண்ட் போல்டு. ஸோ 4 விக்கெட் எடுத்திருக்காரு ட்ரெண்ட் போல்டு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆர் செகண்ட் இன்னிங்ஸ் அது மேட்டர் கிடையாது, அவரால் விக்கெட்ஸ் எடுக்க முடியுது. ஸோ 4 விக்கெட் வரைக்கும் எடுத்திருக்காரு. லெஃப்ட் ஹேம் சீமர் மேட் ஹென்ரி 3 விக்கெட் எடுத்திருக்காரு, சவுதி 1 விக்கெட், சாண்ட்னர் 1 விக்கெட். ஓகே, ஆஸ்திரேலியன் 195க்கு 9 விக்கெட்ஸ் விட்டு ஆல் அவுட் ஆயிருக்காங்க, 9 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ரொம்ப ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் வந்து யாருக்கு அதிகமாக போயிருக்கு பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ செகண்டாக பவுல் பண்ணி லெஃப்ட் ஹேம் சீமரான மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, சீன் அபவுட் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஸ்டாயினிஸ் 1 விக்கெட் அது காமனாக போயிருக்கு. ஸோ பிச் அனலைசஸ்ல பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேம் சீமர்ஸ்க்கு விக்கெட் போகுது. தென் வந்து கொஞ்சம் டெக்னிக்கா போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ்க்கும் விக்கெட் கிடைக்குது. ஸோ இதை நம்ம பார்த்துக்கிறோம். ஃபோக்கஸ் ஆன் லெஃப்ட் ஹேம் சீமர்ஸ் அண்ட் லெக் பிரேக் கூகுளி பவுலர்ஸ். ஸோ இவங்களை நம்ம பார்த்துப்போம். சரி, வருதுதான் வந்துட்டோம். தேர்டு ஓடிஐ எப்படி போயிருக்குன்னு சொல்லி தேர்ட் ஓடிஐ எப்படி போயிருக்குன்னு நம்ம சொல்லி பார்ப்போம். ஸோ அதில் வந்து 82க்கு ஆல் அவுட் நியூசிலாண்டுன்ற ஸ்கோர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இதுல வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஆஸ்திரேலியா ஹை ஸ்கோர் பார்த்தோம் இல்லைங்களா, 267 அடிச்சிருந்தாங்கல்ல, அது இந்த மேட்ச்ல வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஸ்டீவன் ஸ்மித் 105 ரன் இதில் அடிச்சிருக்காரு, லாம்பெக் சானே 52 ரன், கேரி 42 ரன் நல்லாவே பிளே பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் வந்து ட்ரெண்ட் போல்ட் கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும். லெஃப்ட் ஹேம் சீமர்ன்றதுனால 2 விக்கெட். தென் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா இல்லை, ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஃபின் ஆலன் 35 ரன்னு ஒரு அதிகபட்சமாக அடிச்சிருக்காரு. கீழே கிளென் பிலிப்ஸ் 47, நேஷம் 36, 30. ஸோ ஆஸ்திரேலியா பவுலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் லெஃப்ட் ஹேம் சீமர் டாமினேட் பண்ணியிருக்காரு. தென் வந்து கேமரன் கிரீன் 2 விக்கெட்டு, பவுட் 2 விக்கெட்டு, ஜாம்பா 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பிச்சில் நடந்திருக்க ஒரு சில மேட்சோட டேட்டாஸ். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஆடின ஓடிஐஸோட டேட்டாஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே, ஒரு ப்ரெடிக்டட் 11s இந்த கேமை பிளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நானே ஒரு ப்ரெடிக்டடாக எழுதியிருக்கேன். 90% இந்த 11s இந்த மேட்சை பிளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அதில் வந்து ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆரன் ஆர்டி, ட்ரேவிஸ் ஹெட், மிச்சல் மார்ஷ், மார்னஸ் லாம்பெக் சானே, ஜோஷ் இங்கிலீஷ், அலெக்ஸ் கேரி, காப்பர் காலனி, பென் துவார்சிஸ், ஜேவியர் பார்லட் அண்ட் நாதன் எலிஸ் அண்ட் ஆடம் ஜாம்பா. இது வந்து ப்ரெடிக்டட் ஆஸ்திரேலியன் பிளேயிங் 11. ஸோ இவங்க பிளே பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தென் வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட 11s பார்த்தீங்கன்னா ரியான் ரிக்கல்டன், டெமா பவுமா, ஜார்ஜி, எய்டன் மார்க்ரம், டேவ்லட் பிரேவிஸ், ட்ரஸ்டின் ஸ்டப்ஸ், விவான் முல்டர், சேரன் முத்துசாமி ஒரு இந்தியன் சவுத் ஆப்பிரிக்கா டீம் பிளே பண்ணிட்டு இருக்காரு, கேசவ் மகாராஜ், ககிசோ ரபாடா அண்ட் லுங்கி இங்கிடி. இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட பாசிபிளான பிளேயிங் 11. ஓடிஐஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் பெஸ்டா இருப்பாங்க, ஓடிஐஸ்ல எந்தெந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு அவங்களுக்கு அப்படின்ற ஒரு டேட்டாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னா முதல்ல சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து வருவோம். ரியான் ரிக்கல்டன் அவரோட மெட்ரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும் 9 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. மொத்தமாக 335 ரன் அடிச்சிருக்காரு. ஐ ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 103 ரன். ஓரளவுக்கு ஓடிஐ ஸ்டாட்ஸ் வந்து ரீசெண்டாக ஓரளவுக்கு குட்டாகவே இருக்கு ரியான் ரிக்கல்டனை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பிச்சிலையுமே இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அவர் ஓடிஐ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும். தென் வந்து டெமா பவுமா அவரோட மெட்ரிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 47 மேட்ச் ஆடி இருக்காரு. அதில் 1791 ரன் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் 43 வச்சிருக்காரு. 88 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காரு. ஹையஸ்ட் ஸ்கோர் 144. ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஓடிஐ பேட்ஸ்மேன் சவுத் ஆப்பிரிக்கா சைட்ல இருந்து. தென் அடுத்து ஜார்ஜியை பொறுத்த வரைக்கும் 14 மேட்ச் பிளே பண்ணியிருக்காரு. 482 ரன்ன்ற மாதிரி ஆவரேஜ் டோட்டல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் 37 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 35, 119 ரன் ஐ ஸ்கோர் வச்சிருக்காரு ஜார்ஜியை பொறுத்த வரைக்கும். எய்டன் மார்க்ரம்
77 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. 2371 ரன் ஆவரேஜ் வச்சிருக்கு, ரன்ஸ் ஆடி இருக்காரு. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 37 ரன், ஸ்ட்ரைக் ரேட் 97, ஐ ஸ்கோர் வந்து 175. ஓடிஐக்கான பர்ஃபெக்டான பிளேயர். எனக்கு தெரிஞ்சு இந்த பிளேயர் பர்ஃபெக்டாக இருப்பார். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த T20 மேட்சஸ்லேயே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஸோ அதனால இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். தென் அடுத்து ரெஸ்டின் ஸ்டப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 249 ரன் அடிச்சிருக்காரு, 35 பேட்டிங் ஆவரேஜ், 88 ஸ்ட்ரைக் ரேட், ஐ ஸ்கோர் 112. ஸோ ஓடிஐக்கான இவரோட ஆப்ஷன்ஸ். பிரேவிஸ் வந்து இந்த ஓடிஐ ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குங்க. நான் பிரேவிஸ்க்கான ஸ்டாட்ஸ் எழுதுறேன். ஏன்னா பிரேவிஸ் வந்து இந்த ஓடிஐ ப்ளே பண்ணாருன்னா அவர் தான் டெபியூட் மேட்ச், அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் இந்த மேட்ச்சை ப்ளே பண்ணாருன்னா. ஸோ அதுக்காண்டி தான் அவரோட ஸ்டாட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்கல, ஓகேங்களா. விவான் முல்டர், ஸோ இவர் வந்து பவுலிங் நல்லா ஒரு இது இருக்கிறதுனால 25 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 22 விக்கெட் எடுத்திருக்காரு. பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 35.13, எக்கனாமி ரேட் 5.93, விக்கெட்ஸ் டேக்கன் ஆவரேஜ் 35.5. பெஸ்ட் பவுலிங் வந்து 3 விக்கெட் 25 ரன்னுக்கு எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு ஓடிஐக்கு எல்லாம் எலிஜிபிளான பிளேயராக தான் இருப்பார். ஓகே, கேசவ் மகாராஜ், இவரை பற்றி பார்த்தோம்னா 48 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 58 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 விக்கெட்டுக்கு 33 ரன்ஸ் கொடுத்து ஒரு பெஸ்ட் பவுலிங் எக்கனாமி வச்சிருக்காரு. ஓடிஐக்கு கேசவ் மகாராஜும் நல்ல ஆப்ஷனாக இருப்பார் என்ன கேட்டிங்கன்னா. தென் வந்து ககிசோ ரபாடா 106 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 168 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஹால் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டுக்கு 16 ரன், நல்ல ஒரு பெஸ்ட் பவுலிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல எலிஜிபிள் பிக்காக இருப்பார் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓடிக்கு நல்ல ஒரு ஆவரேஜ் இருக்குங்க. தென் லுங்கி இங்கிடி 67 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 103 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஃபால் வந்து ஒரு விக்கெட் ஒரு மேட்ச்ல எடுத்திருக்காரு, ஒரு வாட்டி எடுத்திருக்காரு. 6 விக்கெட் 58 ரன் எடுத்திருக்காரு. ஸோ நல்ல பிளேயராக இருப்பார் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஓடிஐ ஸ்டாட்ஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஓடிஐஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காங்கன்றதுல நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஓகே, இப்போ ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஆரோன் ஆர்டி 13 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 166 ரன். ஸோ 10 விக்கெட் எடுத்திருக்காரு 13 மேட்சஸ்ல. ஸோ ஓரளவுக்கு பவுலிங் ஆர் பேட்டிங் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ஆரோன் ஆர்டியை கன்சிடர் பண்ணலாம். ஓடிஐல டீசெண்டான டச்சில் இருக்காரு, நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். ட்ரேவிஸ் ஹெட் ஓடிஐ ஸ்டார் 73 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதில் 2767 ரன் அடிச்சிருக்காரு, ஆவரேஜ் 43 ரன்னு. பிளஸ் வந்து பவுலிங் போடக்கூடிய ஆப்ஷன்ஸும் இருக்கு, பவுலிங்கும் போடுவார். அப்படி பவுலிங் போட்டு 24 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் 28 ரன்ஸுக்கு. ஸோ நல்ல ஒரு 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 28 ரன் கொடுத்து. பேட்டிங்லையும் நல்ல 154 ஐ ஸ்கோர். ஸோ T20ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஓடிஐல நல்ல பிளேயராக இருந்திருக்காரு. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரேவிஸ் ஹெட். மிச்சல் மார்ஷ் 93 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 2794 ரன் அடிச்சிருக்காரு. அதில் பேட்டிங் ஆவரேஜ் 35, ஐ ஸ்கோர் 177. ஸோ பவுலிங்கில் 5 விக்கெட் ஃபால் 1 எடுத்திருக்காரு, 5 விக்கெட் 33 ரன். ஸோ பவுலிங் போடுறது கிடையாது, போகிறதுக்கான ஆப்ஷன் இருந்தால் சான்சஸ் இருக்கும். நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் போட மாட்டார், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிச்சல் மார்ஷ் நல்ல ஒரு எலிஜிபிளாக இருப்பார் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மார்னஸ் லாம்பக்சானே 63 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு, 1869 ரன் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் 35, ஐ ஸ்கோர் 124. இந்த மாதிரி தட்டி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் ஓடிஐ மேட்சை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிளாக இருப்பாங்க, சூப்பராகவே இருப்பாங்க. ஸோ மார்னஸ் லாம்பக்சானே ட்ரை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் 30 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 674 ரன் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 28, ஐ ஸ்கோர் 120. T20ல பெரிய பர்ஃபார்மன்சஸ் இல்லை, ட்ரம்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓடிஐ மேட்சஸை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ்ல கம்மியாக இருப்பாரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். தென் வந்து அலெக்ஸ் கேரி 80 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 2149 ரன் மொத்தமாக அடிச்சிருக்காரு. 35 பேட்டிங் ஆவரேஜ், ஐ ஸ்கோர் 106. ஸோ அலெக்ஸ் கேரியும் ஒரு வெல் நோன் பிளேயர், ஓடிஐக்கு நல்ல டச்சில் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருப்பார், ட்ரை பண்ணலாம் பெஸ்ட்டாக. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ஸில் இருப்பார், ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டாகவே இருக்கும். தென் வந்து பென் வார்சிஸ் 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு, 3 விக்கெட் 47 ரன்ஸ் வந்து அவரோட பெஸ்ட் பவுலிங் எக்கனாமியாக இருந்திருக்கு. ஸோ ஓடிஐஸ்ல இப்போ தான் என்டர் ஆயிருக்காரு. ஸோ நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்க்கறது கரெக்டாக இருக்கும். தென் வந்து ஜேவியர் பார்லெட் 2 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ 4 விக்கெட் 17 ரன்னுக்கு எடுத்திருக்காரு. ஸோ நல்லாவே ஒரு பவுல் பண்ணியிருக்காரு ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும். பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள்ஸ் ஆயிருக்காங்க. ஜேவியர் பார்லெட்டை ட்ரை பண்ணுறது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் கரெக்டாகவே இருக்கும். தென் வந்து நாதன் எலிஸ் 12 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, அதில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி 5.49, ஸ்ட்ரைக் ரேட் 41.2 பால்ஸ் பர் விக்கெட். பவுலிங் ரேட் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் 13 ரன் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. 12 மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. இப்போ தான் ரீசெண்டாக அவர் ஓடிஐல என்டர் ஆயிருக்காரு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கறது கரெக்டாகவே இருக்கும். நாதன் எலிஸ்க்கான ஒரு ஆப்ஷன். தென் ஆடம் ஜாம்பா 111 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காரு, 187 விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் ஃபால் வந்து எதுவும் இல்லை, 5 விக்கெட் ஃபால் வந்து ஒரு வாட்டி எடுத்திருக்காரு.
5 விக்கெட் எடுத்திருக்காரு 35 ரன்னுக்கு. ஸோ நல்ல ஒரு ஓடிஐ பவுலர் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆடம் ஜாம்பாவை ட்ரை பண்றது இந்த கேமுக்கு கரெக்டாகவே இருக்கும். எந்தெந்த பிளேயர்ஸ் வந்து ஓடிஐஸ்ல நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நம்ம ஒரு ரெக்கார்ட்ஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் இவங்களோட ஓடிஐக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓடிஐஸ் வந்து இவங்க விளையாண்டு ப்ளே பண்ண ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு சொல்லி நம்புறேன். இப்போ வந்து ஒரு ட்ரீம் 11 டீம் நம்ம மேக் பண்ணுவோம். இந்தந்த ஸ்டாட்ஸ்க்கு யார் கரெக்டாக இருப்பாங்க. இது வந்து தேர்ட் T20 மேட்ச் நம்ம பார்த்துருப்போம். இந்த பிச்சில் வந்து எப்படி போச்சு, பர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருந்துச்சு, இது வந்து ப்ரீவியஸ் ஓடிஐ மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அதெல்லாம் வச்சு ஒரு சாம்பிள் டீம் ஒன்று மேக் பண்ணுவோம் ட்ரீம் 11ல். வாங்க பார்ப்போம். ஸோ வீடியோவை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. அப்போ தான் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கான டைமும் டீம் மேக் பண்ணுறதுக்கான டைமும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கு இதுன்னு சொல்லி மாற்றாமல் பொறுமையாக நீங்கள் வீடியோவை பாருங்கள். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் கேரியை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஆஸ்திரேலியன் டீம்லேருந்து கரெக்டாகவே இருக்கும். ரிக்கல்டன் ஸோ ஓடிஐஸில் கொஞ்சம் ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சில் கொஞ்சம் தேர்ட் T20ல் அடி வாங்கியிருக்காரு. பட் இருந்தாலும் விக்கெட் கீப்பிங்ன்ற ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணலாம். ஓடிஐஸை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸ் கேச்சஸில் நிறைய பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் 2 விக்கெட் கீப்பர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஜாஷ் இங்கிலீஷை நம்ம ட்ரை பண்ணுவோம் பற்றி நம்ம யோசிப்போம். ஹெட் அண்ட் தென் மிச்சல் மார்ஷ் 2 பேருமே கொஞ்சம் ஓடிஐஸ் நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தோன்னா மார்னஸ் லாம்பக்சானே அண்ட் தென் டெம்ம பவுமா பிரேவிஸை நம்ம கன்சிடர் பண்ணுறதை பற்றி நம்ம யோசிப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எய்டன் மார்க்ரம் அண்ட் தென் கோப்ரின் போஷ் மேட்சை ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்கும். தென் வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பா அண்ட் தென் கேசவ் மகாராஜ், ஜாஸ் ஏசிலூட். அதுக்குள்ளே 11 பிளேயர்ஸ் ஆகிட்டாங்களா. நம்ம பேட்ஸ்மேனில் ஒருத்தரை நம்ம கட் பண்ணி ஆகணும். ஸோ ஹெட்டை நம்ம ரிஸ்கராக மிஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பவுலர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரபாடா ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த டீம் கொஞ்சம் ரிஸ்கராக நான் கொடுத்துருக்கேன் பேட்டிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து விக்கெட் கீப்பர்ஸை ஒருத்தரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்டை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சாம்பிள் டீமாக கொடுக்குறோம். இவங்க வந்து ஓடிஐஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஹெட்டை நம்ம மிஸ் பண்ணுறதுக்கு காரணம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு இந்த ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் சரி ஓகேங்க. இதுக்கு கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எய்டன் மார்க்ரமையும் வைஸ் கேப்டனாக ஆடம் ஜாம்பாவையும் கொடுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கொஞ்சம் சேஃபராக போகணுன்னா இங்கே இருக்க மிச்சல் மார்ஷ் ஆர் மார்னஸ் லாம்பக்சானே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டீமை வந்து நம்ம சாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டீம் சாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட் மினிட் டெலிகிராம் சேனலில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. அதில் வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பரான டீம் வந்து கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ அந்த டீம் நம்ம ஃபைனல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவங்க எல்லாருமே நான் வந்து இப்போ ப்ரெடிக்ஷனுக்கான ஒரு வீடியோக்காக இந்த டீமை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இவங்களும் மேக்ஸிமம் நல்ல பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி ஓகே. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ட்ரீம் 11 விளையாடக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.